வானவில் நகரம். த ரெயின்போ சிட்டி. மழை முடிந்து கதிரவன் மீண்டும் வெளிப்பட்டது. அந்த நேரத்தில் கிராமத்தில் வசிக்கும் சிறுவன் அரவிந்த் வானத்தில் ஒரு அழகிய வானவில் தெரிந்ததை ரசித்தான். வானவில் எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது என்று அவனுக்குள் ஒரு ஆர்வம் எழுந்தது. அவன் தன் நண்பர்களிடம் கேட்டான். சிலர் வானவில் தொடங்கி தங்கத் தொட்டியில் முடியும் என்றனர். ஆனால் வயதான தாத்தா ஒரு ரகசியத்தை சொன்னார். வானவிலின் முடிவில் ஒரு மர்மமான நகரம் இருக்கிறது. ஆனால் அதை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை கேட்டதும் அரவிந்த் ஆச்சரியத்துடன் வானவிலை பின்தொடர்ந்து பயணிக்க தீர்மானித்தான். அவன் பசுமை நிறைந்த மலைகளை கடந்து நீண்ட நேரம் நடந்தான். திடீரென்று அவன் ஒரு பெரிய குகையின் அருகில் வந்தான். அவன் உள்ளே சென்றபோது வெளிச்சம் மாறியது. அங்கிருந்து வானத்தில் மிதக்கும் ஒரு அழகிய நகரம் தெரிந்தது. அதிலிருந்த கட்டிடங்கள் நிறைவான வண்ணங்களில் ஜொலித்தன. இது வானவில் நகரமா என்று அரவிந்த் வியப்புடன் சொன்னான். அவன் நகரம் நோக்கி சென்று பார்க்க அங்கு மிதக்கும் வீடுகள் இருந்தன. மக்கள் வானத்தில் மிதந்து நடக்கிறார்கள். அவன் அந்த நகரத்தை ஆராய ஒரு முதியவர் அவனை பார்த்து, இங்கே எப்படி வந்தாய் சிறுவனே? அரவிந்த் எல்லாவற்றையும் சொன்னான். நாங்கள் வானவிலின் மந்திர சக்தியால் வாழ்கிறோம். ஆனால் அந்த வானவில் மங்கிக் கொண்டிருக்கிறது என்றார். அதை கேட்டதும் அரவிந்த், நான் எப்படி உதவலாம் என்றான். முதியவர், நமது நகரம் மீண்டும் ஜீவிக்க உன் மனதில் நிறைவான மகிழ்ச்சி வேண்டும் என்றார். அரவிந்த் தன் நம்பிக்கையால் வானவில் நகரத்தில் அனைவரிடமும் மகிழ்ச்சியை பகிர்ந்தான். அவ்வளவுதான். வானவில் மீண்டும் பிரகாசமாய் காட்சியளிக்க வானவில் நகரமும் மறுபடியும் உயிர்ப்புடன் மின்னியது. மக்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தனர். முதியவர், நீ எங்கள் உலகத்தை காப்பாற்றியவன் என்று அரவிந்தை பாராட்டினார். அரவிந்த் திரும்பி வந்தபோது வானவில் நகரம் மறைந்து விட்டது. ஆனால் அவன் மனதில் அதற்கான நினைவுகள் என்றென்றும் நிலைத்தன. True happiness comes from within and spreads magic around us. Believe in yourself, and even the impossible becomes possible. உண்மையான மகிழ்ச்சி மனதிற்குள் இருந்து தோன்றும் மற்றும் அதனால் அதிசயம் நிகழும். நீ செம்மையாக நம்பிக்கையுடன் இருந்தால் எந்த முடிவும் சாதிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.